வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக வளர்தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் டிசம்பர் 2024 நேற்று தினம் நடைபெற்ற த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சப்பார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 டெஸ்ட் கோட் 124 அதான் 124 எஸ்ஓ பார்ட் 1 சொல்லியிருக்கேன். சப்பார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 அந்த அக்கௌண்ட் டெஸ்ட்டில் கேட்ட ஒரு 3 கணக்குகளில் ஒன்று பே பிக்சேஷன் அப்படிங்கிற கணக்கு. நம்ம ஆல்ரெடி பென்ஷன் கணக்குக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். இது பே பிக்சேஷனுக்கான கொஸ்டின் வித் ஆன்சரோடு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வேணா அப்படியே ஆங்கிலத்தில் காட்டுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. ஏன்னா 124 கேட்டிருக்காங்க பே பிக்சேஷன், 152 கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜிஓ 303 பே மேட்ரிக்ஸோடைய அட்டவணையை அவங்களே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அட்டவணையை கணக்கிலே கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி கொடுத்துட்டா ரொம்ப எளிமையாக பே பிக்சேஷன் போட்டுடலாம். அப்படின்னா அப்படி தமிழில் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு இளநிலை உதவியாளர் நிலை 8 லெவல் 8 ரூபாய் 29,500 அடிப்படை ஊதியம் பெறுகிறார். அவர் நிலை 10 உள்ள உதவியாளர் பதவிக்கு 1/2/2018 அன்று பதவி உயர்வு அளிக்கப்பட்டு பணியேற்றார். அவரது அடுத்த ஊதிய உயர்வு நாள் 1/4/2018. அப்போ 1/2 ப்ரமோஷன், 1/4 அவருடைய ஆனுவல் இன்க்ரிமெண்ட். கீழ்நிலை பதவி எப்போ இன்க்ரிமெண்ட்டுங்கிறத ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுங்க. கீழ்நிலை பதவி. அவருக்கு FR 22B 2 படி ஊதிய நிர்ணயம் செய்யவும். வெறுமனமே FR 22B அப்படின்னா நம்ம டேரெக்டாக ப்ரொமோஷன் டேட்டில் பே ஃபிக்ஸ் பண்ணலாம். 22B 8ல் 1ன்னு சொல்லுவோம். அந்த 8 இங்கே வந்து பார்த்தோன்னா சைலண்ட் ஆகிருக்கு. 8ல் 1 அப்படின்னாலும் டேரெக்டாக ப்ரொமோஷன் டேட்டில் பே ஃபிக்ஸ் பண்ணுறது. 22B 8ல் 2ன்னு சொல்லுவோம். அந்த 8ல் 2 அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டை வாங்கிட்டு பே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த 8 இங்கே சைலண்டாக இருக்குது. 22B 2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் அதே தான். நம்ம என்ன பண்ணணும், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 1/4க்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1/4 ப்ரொமோஷனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து பே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், பணி நிர்ணயம் செய்யவும் மேலே உள்ள ஊதிய நிலை அட்டவணையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த சார்ட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேரெக்ட் ஆன்சருக்கு போயிடலாம். நமக்கு தெரியும், ரெண்டாக பிரித்து லெஃப்ட் சைடு வந்து கீழ்நிலை பதவி, ரைட் சைடு வந்து மேல்நிலை பதவின்னு போட்டுக்கணும். ஊதிய நிலை 8, ஊதிய நிலை 10, நாள் விபரம், ஊதிய நிலை, ஊதிய முன்னேற்ற நிலை, ஊதியம். அதே மாதிரி ரைட் சைடு அதே இதை போட்டுக்கோங்க. போட்டாச்சா? ரைட். கணக்கில் சொன்னபடி 1/2/2018 கீழ்நிலை பதவியில் பெற்ற ஊதியம் எவ்வளவு? ஊதிய நிலை 8ல் 29,500. அதை நம்ம பே மேட்ரிக்ஸில் போய் பார்க்கணும். 29,500 இங்கே இருக்கீங்க பாருங்கள். 8ல் பாருங்கள். 8னா அந்த முதல்ல உள்ளதான் லெவல் 8. அதில் 29,500 இங்கே இருக்குது. இந்த இருக்குது 15. அப்படி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 15 இருக்குல்ல. அப்போ 15ல் 29,500. அதான் நம்ம வந்து போட்டிருக்கோம். 15ல் 29,500. ரைட்டா? ரைட். அடுத்த இன்க்ரிமெண்ட் எப்போ சொல்லியிருக்காங்க? 1/4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1/4/2018 இயல்பான ஊதிய உயர்வு நாள் 8ல் மேலே 15 வாங்கினார். இப்போ 16 வாங்குவார். 16 29,500 கீழே நம்ம இருக்கு பாருங்கள். 29,500 கீழே 30,400. அது 30,400 கொடுத்துட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ அப்படியே ரைட் சைடு போயிடுவோம். இன்க்ரிமெண்ட் டேட் வரைக்கும் ஒரு பே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்க்ரிமெண்ட் டேட்டுக்கு அப்புறம் பே ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். இப்போது ரைட் சைடில் அப்படியே மேல்நிலை பதவியில் பார்க்க போகிறோம். 1/2/2018 கீழ்நிலை பதவியில் பெற்ற ஊதியம் எவ்வளவு? 8/15 29,500. அதுக்கு 2வது பாயிண்ட் என்ன போகிறோம், டெம்பரரியாக அந்த ப்ரொமோஷன் வரைக்கும் பே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டெம்பரரினா இப்போது ப்ரொமோஷன் டேட்லேருந்து இன்க்ரிமெண்ட் டேட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும். அப்போ 1/2/2018 31/3/18 வரைக்கும். அது 2வது பாயிண்ட் தான் சொல்ல பாருங்க. கீழ்நிலை பதவியில் அடுத்த ஊதிய உயர்வு பெறுகின்ற வரை மேல்நிலை பதவியில் கீழ்நிலை பதவி ஊதியம் ரூபாய் 29,500க்கு இணையாக அடுத்த மேல்நிலையில் ஊதியம். இந்த 29,500 லெவல் 10ல் அவர் ப்ரொமோஷன் லெவல் 10க்கு தான் ஆகிறாரு. லெவல் 10ல் போய் 29,500 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே லெவல் 10ங்கிறது இந்த ரைட் சைடில் உள்ளது, கடைசியாக உள்ளது லெவல் 10. அதில் 29,500 இருக்கான்னு பாருங்கள். 29,400 தான் இருக்குது. அதுக்கப்புறம் 30,300 தான் இருக்குது. அப்போ 30,300 ஃபிக்ஸ் பண்ணுறோம். குறையக்கூடாது, 1 ரூபாவோட குறையக்கூடாது. 29,500 இங்கே இல்லை, 400 தான் இருக்குது. அடுத்துனா 30,300 தான். அப்போ 30,300 அப்படி லெஃப்ட் சைடு என்ன செல் 14 அதான் போடுறோம். 30,300 செல் 14. ஓகேவா? ஸோ லெவல் 10ல் செல் 14ல் 30,300 டெம்பரரியாக பே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னால் வரைக்கும். இன்க்ரிமெண்ட் 1/4 அதுக்கு முன்னால் 33 வரைக்கும். அடுத்த நம்ம FR 22B படி ஊதிய நிர்ணயம் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பெர்மனண்ட் பே ஃபிக்சேஷன். இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் 1/4/2018 ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இயல்பான ஆண்டு ஊதிய உயர்வு கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், பதவி உயர்வுக்காக மட்டும் ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறோம்.
அப்போ 1/4/2018 லெஃப்ட் சைடில் கொடுத்தது அப்படியே கொண்டாந்து இங்கே ரைட் சைடில் தான் 1/4/2018 மொதல் பாயிண்ட்டு FR 22B படி ஊதிய நிர்ணயத்தில் மொதல் பாயிண்ட்டு 8/16 30/400 லெஃப்ட் சைடில் உள்ளது அப்படியே ரைட் சைடு அப்படியே எழுதியிருக்கோம் சரியா. அங்கே மேலே உள்ளது அப்படியே இங்கே எழுதியிருக்கோம். அடுத்த 2வது பாயிண்ட் என்ன, பதவி உயர்வுக்காக கீழ்நிலை பதவியில் ஒரு ஊதிய உயர்வுக்கு பின் ஊதியம். ப்ரொமோஷனுக்காக ஒரு ஊதிய உயர்வு கொடுக்குறோம் எதில், லோயர் போஸ்ட்டில். இப்போ 8/16 வாங்கினார், அப்போ 8/17 8/17 என்ன இருக்குது, 8/17 31,300 30,400 கீழே பாருங்கள் 31,300 இருக்குது. ஸோ 31,300 ஸோ 31,300 போய் நம்ம ப்ரொமோஷனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து உட்கார வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், 3வது பாயிண்ட் பாருங்கள், மேல்நிலை பணியின் ஊதிய நிலை 10ல் 31,300க்கு சமமான அல்லது அதற்கு அடுத்த மேல்நிலையில் ஊதிய நிர்ணயம் செய்த பின் ஊதியம். அதாவது இந்த 31,300 கொண்டு போய் லெவல் 10ல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ 31,300 லெவல் 10ல் இருக்கான்னு பார்க்கணும். 31,300 10ல் இருக்கான் பாருங்கள், 31,300 31,200 தான் இருக்குது, 100 ரூபா குறையுது. ஸோ ஒத்த ரூபாவோட குறையக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ண அடுத்து 31,200 இருக்குது, அதுக்கு அடுத்து 31,300 இல்லை. அப்போ 32,100 ஃபிக்ஸ் பண்ணுறோம். 32,100 அப்போ லெவல் 10 செல் 16 32,100 32,100 பாருங்கள் அதான் பண்ணியிருக்கோம். 3வது பாயிண்ட் பாருங்கள், 10ல் 16 32,100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒத்த ரூபாவோட குறையக்கூடாது, ஈக்குவலாக இருக்கலாம், தப்பு இல்லை, குறையக்கூடாது சரியா. அப்போ இப்போ நம்ம ப்ரொமோஷனுக்காக இன்க்ரிமெண்ட் கொடுத்து அதை போய் லெவல் 10 ஹையர் போஸ்ட்டில் பே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. ரைட், அதுக்கடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் நம்மளாக எழுதிக்கிறோம். அடுத்த ஆண்டு ஊதிய உயர்வு எப்போ அப்படின்னா 1/4/2019 கண்டிப்பாக அந்த பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்போ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். 1/4/19 நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் சரிங்களா. ஸோ ரொம்ப எளிமை. பே ஃபிக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு இந்த மாடல் 22B2ங்கிறது அவருடைய ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வரைக்கும் டெம்பரரியாக பே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ப்ரொமோஷனுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்தோம். 2 இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஹையர் போஸ்ட்டில் போய் பே ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான கொஸ்டின். பே மேட்ரிக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஈஸியாக முடிச்சிட்டோம். ஒரு 5 மதிப்பெண்ணுக்கு அடாப்டான கொஸ்டின் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடும். ஓகே, மீண்டும் இது போன்ற துறை தொடர்பான மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.